வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு எதுக்கு காசு, உனக்கு எதுக்கு செலவுக்கு தேவைப்படுது, அதுதான் வேணுங்கிறத வாங்கி கொண்டு வந்து போடுறேன்ல, அப்புறம் என்ன, பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீயும் ஆக்கி சாப்பிட வேண்டியதானே இப்படின்னு பேசுகிற கணவன்மார்கள் இருக்கிற மத்தியில் நம்ம எப்படிங்க நமக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கிக்க முடியும்? பெற்றவங்க வீட்டில் இளவரசியாக வாழ்னாலும் ஏதோ தேவைக்கு அவங்க வாங்கி தந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இங்கே கணவன் வீட்டில் ரூபா வாங்கணுன்னா கூட கையை கட்டி போய் நின்று கேள்வி கேட்டு என்ன வேணும், எதுக்காக வேணும், எதுக்காக செலவு பண்ணுறோன்னு கேட்டு பதில் சொல்லி அதுக்கப்புறம் வாங்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேர் உங்கள் கணவனோட பெர்மிஷனோட அவங்களோட ஏடிஎம் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அவர் கையில் பணம் கொடுத்து சந்தோஷமாக சண்டை இல்லாமல் எல்லா பொருளும் உங்களுக்கு வாங்கி தராருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பொண்ணுங்க செய்கிற வீட்டு வேலைக்கு, பாத்திர வேலைக்கு, துணி துவைச்சி அயர்ன் பண்ணி துணி மடித்து வச்சு பசங்களை பார்த்து சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி இத்தனை வேலையும் செய்கிற மத்தியில் வேலைக்காரி வச்சா கூட மாதம் 10,000க்கு மேலே வாங்குவாங்க. ஆனால் வேலைக்காரி வச்சா இவ்வளோ வேலையும் செய்யவும் மாட்டாங்க, நம்பிக்கையாகவும் இருக்க மாட்டாங்க. பயந்து பயந்து தான் இருக்கணும். அந்த நம்பிக்கை உங்கள் பொண்டாட்டி மேலே வரமாட்டேங்குதே. உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ண அதே புருஷன் தான் ஒரு முளை பூ கேட்டால் இந்த பூவை வாங்கி நீ தலையில் வச்சு காஞ்சு கீழே தூக்கி போடுறதுக்கு 50 ரூபா வேஸ்ட் பண்ணுறியே, காசோட அருமை என்னன்னு தெரியுமா, அந்த காசை நீ சம்பாரிச்சு பாரு அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிமிஷமும் அப்படியே நரகத்தில் நிற்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு ரூபாய் அவர்கிட்ட கேட்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த வேதனையை நீங்கள் யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? இதையெல்லாம் கேட்டு நம்மளும் வேலைக்கு போய் 4 காசு சம்பாரித்து கௌரவமாக வரலான்னு பார்த்தா அதுக்கும் காலம் கடந்து போச்சு. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, 2 குழந்தைங்களும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீ ரெஸ்யூமை தூக்கிட்டு போய் நம்மளும் கொடுத்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வேலைக்கு ஏற்ற படிப்பு இல்லை, இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம பேசாமல் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதாக தான் இருக்குது.